இந்த வீடியோல புதன் சுக்கிரன் கிரக யுத்தத்தால எந்த 4 ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு விரிவா பார்க்க போறோம். ஜனவரி 28 முதல் ஜனவரி 31, 2026 வரைக்கும் சுமார் 2.5 நாட்கள் புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் ஒரே ராசியில் மிக நெருக்கமாக மோதிக்கிற நிலை உருவாகுது. ஜோதிடத்துல இதத்தான் கிரக யுத்தம்னு சொல்றோம். இந்த கிரக யுத்தம் ஏற்பட்டா அந்த கிரகங்களோட நல்ல பலன்கள் கொஞ்சம் பலவீனமாகும். அதே நேரத்துல சில ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம், பணச்சிக்கல், உறவு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்துல சில ராசிக்காரங்க நன்மை அடையலாம். ஆனா இந்த 4 ராசிக்காரங்க மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசி இதுல இருக்கான்னு இந்த வீடியோ முழுசா பாருங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் யுத்த காலம் உணர்ச்சி பூர்வமா ரொம்ப சவாலான காலமா இருக்கலாம். காதலின் கிரகமான சுக்கிரன் பாதிக்கப்படுறதால கணவன் மனைவி உறவுல, காதல் விஷயங்கள்ல, குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிதல்கள் வர வாய்ப்பிருக்கு. இந்த நேரத்துல வெளிப்படையா பேசுறது ரொம்ப முக்கியம். பணம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 2.5 நாள்ல எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். நிதி சிக்கல்கள் வரலாம். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம மன அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் உள்ள முதலீடுகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் டெசிஷன் மேக்கிங்ல குழப்பம் தரக்கூடிய நேரம். உள்ளுக்குள்ள மனக்குழப்பம், குழப்பமான எண்ணங்கள் இருக்கிறதால நட்பு மற்றும் காதல் உறவுகள்ல பதட்டம் உருவாகலாம். ஜனவரி 28க்கு பிறகு பெரிய முதலீடுகள், முக்கிய பயண திட்டங்கள் தள்ளி போடுறது நல்லது. செலவுகள் எதிர்பாராம அதிகரிக்கிறதால சேமிப்பு கரைய ஆரம்பிக்கலாம். வருமானம் மற்றும் செலவு இரண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் உங்க ஹெல்த்தையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக யுத்தம் குடும்ப பொறுப்புகள், மன அழுத்தம், உறவு சிக்கல்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். காதல், அழகு, உறவுகள் விஷயங்கள்ல கன்ஃபியூஷன் உருவாகலாம். இந்த நேரத்துல புதிய ப்ராஜெக்ட், புதிய இன்வெஸ்ட்மெண்ட், திடீர் பயணங்கள் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. எடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராம வீணாகி போகிற வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வருமானம் குறையலாம். தேவையில்லாத செலவுகள், பண இழப்புகள் நடக்கலாம். இந்த காலகட்டத்துல ஒழுக்கம், பேஷன்ஸ், டிசிப்ளின் மிக மிக முக்கியம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலம். வீட்டிலோ உறவுகளிலோ சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையா மாறலாம். புதன் சுக்கிரன் மோதலால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம புத்தி கூர்மை மங்குற மாதிரி ஃபீல் வரலாம். அதனால புதுசா எதையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு மிதமான வருமானம் இருக்கும். பெரிய முன்னேற்றம் இருக்காது. லாபம் மற்றும் செலவு இரண்டையும் சமாளிக்க மென்டல் பிரஷர் அதிகரிக்கலாம். மொத்தத்துல இது உங்களுக்கு சோதனையான காலம். ஆனா பேஷன்ஸ் இருந்தா கடந்து போக முடியும். புதன் சுக்கிரன் கிரக யுத்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஆனா இந்த 4 ராசிக்காரங்க ஜனவரி 28 முதல் 31 வரை எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்தா நஷ்டங்களை அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.